உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். என்னுடைய தாய் தந்தைக்கும் மேல முருகன் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது எவ்வளோ ஆன்மீகத்துல ஊறி இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. நிறைய பேர் கேட்குறாங்க, இப்போ எப்படி இவ்வளோ கோவில் நீங்க போறீங்க அப்படின்னு. அப்பவே நிறைய கோவில் போயிட்டு இருந்தேன். குழப்பிக்கிட்டு லைஃப்பை வந்து நம்மளே நாசமாக்கிக்கிட்டு எனக்கு அப்படிலாம் நிறைய சுச்சுவேஷன் இருந்தோம். அந்த பாதையை வந்து நேர்வழி பாதையா வந்து ஆக்கி கொடுத்தது வந்து கடவுள். முதலா இருக்கிறது முடிவாகவும் இருக்கிறது முருகன் தான். ஜனார்தன் சார் இப்ப இல்ல, நீ அடுத்தது என்ன பண்ணுவ? ரொம்ப லோவஸ்ட் பீரியட்ல ஆதான் மீடியா வந்து கூட இருந்திருக்கு. அதுவுமே பிரபு சார் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு. இங்கிருந்தே நீங்க முருகனை கும்பிடலாமே, அடிக்கடி திருத்தணி ஓடிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது எனக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது. உப்பு மிளகு சுத்தி போட்டுட்டு வந்துட்டேன். ஒரு 1 month ஆஃப் கேப்லயே வந்து எனக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. அந்த சந்திரன் வெளிச்சத்துல முருகரை பார்த்துட்டு நீங்க சேவிச்சுட்டு வர்றது, அது நிறைய பாசிட்டிவ் வைப் வந்து கொடுக்கும். ஒரு நிலையான ஒரு மைண்ட் எப்பவுமே என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. நான் சேவிச்சது பாத்தீங்கன்னா செவ்வாய் ஹோரையில, அதுவுமே முழு நாள் பௌர்ணமியில எல்லாமே சேர்ந்து வந்தது. நான் யூஸ்வலா இந்த முருகர் கிட்ட போனனாலே நான் ஏன் அழுகுறேனே எனக்கு தெரியாது. யாருன்னா எனக்கு பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்கன்னா இந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. நிலா வெளிச்சத்தை பார்க்கணுன்றது உண்மைதான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. நிலாவோட அந்த வைப்ரேஷன் இருக்கு. அப்போ வந்து நம்ம பௌர்ணமி அன்னைக்கு முழு உச்சத்துல இருப்பாரு. நல்லபடியா ஒரு தியானத்துல அதை ஏத்துக்கிட்டு சேவிக்கிறது, எந்த தெய்வத்தையும் சேவிக்கிறதுன்றது நல்ல விஷயம். இந்த ஒரு கோவில் ரொம்ப சீக்ரெட்டான கோவில், ஆனா எனக்கு நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. நீங்களும் போங்க, உங்களுக்கு மிராக்கிள்ஸ் நடக்கும். வடக்கு வீதி சுப்பிரமணிய சுவாமி கோவில்னு இருந்தது. முருகரோட சன்னதி தான். உப்பு வந்து அந்த கோவிலுக்கு வந்து சேர்க்கிறாங்க, உப்பு மிளகும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே விருப்பப்பட்டு கேட்ட ஒரு நபர். இவங்களை வந்து ஒரு நடிகை அப்படின்னு சொல்றதை தாண்டி இவங்க வந்து ஆன்மீகத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா சொல்லிட்டு இருக்காங்க. சரண்யா மேம் தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். சேனல்ல கொடுத்த ஒரு இன்டர்வியூ வந்து எனக்கு ரொம்ப நெருடலா இருந்தது. என்னுடைய தாய் தந்தைக்கும் மேல முருகன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த வார்த்தை யாராலையுமே சொல்லிட முடியாது மேம். எல்லாருக்குமே கடவுளுக்கு விட தாய் தந்தை முக்கியம். நீங்க அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது எவ்வளோ ஆன்மீகத்துல ஊறி இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. ஸோ உங்க வாயில இருந்து அந்த வார்த்தை, அந்த நினைவுகளை நான் மறுபடியும் கேட்கணும்னு நினைக்கிறேன். இல்ல, எனக்கு அப்பா வந்து இல்லை, சின்ன வயசுல இருந்தே இல்லை. எங்க அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட். வளரும் போது அம்மாவுக்கு வந்து நிறைய அந்த டிப்ரெஷன் ஸ்டேட் இருக்கும்ல. ஏன்னா சொசைட்டி வந்து அந்த அளவுக்கு எப்பவுமே ஒரு தனி நபரை வந்து நல்லபடியாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க, ஒரு சிங்கிள் மதரை. அதனால நாங்கள் 2 பேரும் எப்போவுமே வந்து இந்த சொசைட்டியில் தனியாகவே தான் இருப்போம் சின்ன வயசுலேருந்தே. நானும் எங்கள் அம்மாவும் அப்படி கஷ்டப்பட்டு வந்துட்டே இருக்கும்போது ஒரு காலகட்டத்துக்கு மேலே எனக்கு மேபி ஒரு 18-19 இருக்கும்போது எனக்கும் அவங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருந்தது. நானுமே எவ்வளோ புரிய வைக்க முயற்சி பண்ணேன். ஆனால் அவங்களோட பாஸ்ட்ன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் அவங்க ஒரு வாழ்க்கை தேர்ந்தெடுக்க போகிறதுன்னு ஒன்று இருக்குது. எனக்கு அதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் நான் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்ட பிறகு இங்கே நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள் இருக்குல்ல, அது அவ்வளோ இருந்து கூட இன்னொன்று நிறைய பேர் கேட்குறாங்க, இப்போ எப்படி இவ்வளோ கோவில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு. ஆக்சுவலி அப்போவே நிறைய கோவில் போயிட்டு இருந்தேன். இப்போ யூடியூப் இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஈஸியாக தெரியறது எல்லாருக்குமே. இன்னொன்று சோஷியல் மீடியா இன்ஸ்டாலாம் இருக்கிறதுனால, இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் இருக்கிறதுனால இன்னமும் தெரியுது. ஸோ எனக்கு என்னென்னா, இந்த கோவில்கள் போக போக சின்ன வயசுலேருந்தே வடபழனிக்கு தான் நிறைய போயிருக்கேன். முருகன் நம்மளுடைய கடந்த பதிவில் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், அதனால எனக்கு நிஜமா அதுதான், அப்பா அம்மா இருந்தால் கூட இந்த அளவுக்கு கவனிச்சுப்பாங்களா? ஏன்னா உயிர் கொடுத்தது அவங்க தான். அதனால அந்த மதிப்பு எப்பவுமே எனக்கு இருக்கு. நான் அதனால தான் எந்த இதுலேயுமே வந்து அவங்கள பற்றி ஒரு குறையோ கெட்ட விஷயங்களோ எதுவுமே வந்து எனக்கு நான் வந்து அதை பேசவும் கூடாது. அது ரைட்ஸ் எனக்கும் கிடையாது. ஏன்னா அவங்க உயிர் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று அவங்களுக்கான வாழ்க்கையும் ஒன்று இருக்குது. தனியாக இருந்தால் கூட அவங்களால வாழ்ந்துட முடியும். ஆனால் அந்த மாதிரி தனியாக இருந்து வாழ்ந்துட முடியும். ஆனால் நீங்கள் வந்து கிளியர் மைண்டடாக இருக்கணும்.
குழப்பிக்கிட்டு லைஃப்பை வந்து நம்மளே நாசமாக்கிக்கிட்டு அப்புறம் பிறர் மேலே பழிய போட்டுட்டு அவங்களாம் தான் என் லைஃபை கெடுத்துட்டாங்க இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அது எப்படி லைஃப் வாழ முடியும்? எனக்கு அப்படிலாம் நிறைய சுச்சுவேஷன் இருந்தும் அந்த பாதையை வந்து நேர்வழி பாதையாக வந்து ஆக்கி கொடுத்தது வந்து கடவுள். அதுக்கு வந்து முதலாக இருக்கிறது முடிவாகவும் இருக்கிறது முருகன் தான். ஸோ எனக்கு அவர் பண்ண நல்லது நிறைய விஷயங்கள். இப்போ நேத்தி கூட நான் கோவிலுக்கு போயிருந்தேன், இன்னைக்கு காலையில் ஆகட்டும், இப்போ நான் வரும்போது கூட உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு என்னமோ தெரியல, தமிழ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு இன்னைக்கு நாளுன்னு. பட் எப்படி இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூவில் வந்து நல்லா சிரிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ அவர் எப்பவுமே என்னை ஒரு கம்ஃபர்ட் லெவல்லையே வந்து சரண்யா நான் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அது எனக்கு பாக்கியம். அதனால தான் நான் சொல்கிறேன், அப்பா அம்மாவை விட முருகர் எனக்கு இருக்கிறது வந்து அது எனக்கே மிராக்கலாக தான் இருக்குது. எனக்கு நிறைய நேரம் அப்படியே தோணும் சம்டைம்ஸ், ஓகே நம்ம மிராக்கலாக இருக்குது. நீங்கள் உட்காந்து இந்த இடத்துல தான் உங்களோட எம்டி பிரபு சார் உட்காந்துட்டு இருந்தார். எனக்கு வந்து பிரபு சாரை தெரியும். அப்போ வந்து மிஸ்டர் ஜனார்தன் சார் வந்து இறந்துருந்த டைம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டைம்லேயே நான் வந்து திருத்தணிக்கு போயிருந்தேன். ஆக்சுவலாக ஒரு நாளிதழில் யோகி பாபு சார் சொன்னதை பார்த்து தான் நான் திருத்தணிக்கு போக ஆரம்பித்தேன். அப்புறம் பௌர்ணமி போயிட்டு இருந்தேன். வாழ்க்கையில் என்ன சேஞ்சஸ் வருதுன்னு சொல்லிட்டு என்னால் உணர முடியல. ஆனால் ஏதோ ஒரு நல்லதை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மட்டும் மனசில் தோணிட்டு இருந்தது. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், ஓகே நம்ம வந்து ஒரு 6 வருஷம் கேப்புக்கு அப்புறம் திருப்பி சினிமாவுக்கு வரோம், அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண போகிறோம், ஜனார்தன் சார் கூட இருக்காரு, இதுக்கப்புறம் ஃபினான்ஷியலாகவும் நம்ம கொஞ்சம் ஸ்டெடி ஆகிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் அவர் உயிர் விட்டுட்டாரு. ஜனார்தன் சார் இப்போ இல்லை, நீ அடுத்தது என்ன பண்ணுவ? ஸோ உன் லைஃப்பில் வந்து நான் பார்ட் ஆஃப் தி லைஃப் வருவேனா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நீ வந்து ஸ்டெடியாக இருக்கணும், ஸ்டேபிளாக இருக்கணும். நீ எந்த நேரத்துலையும் வந்து ஒரு மாதிரி நில குலைஞ்சிடக்கூடாது, எனக்கு யாரும் இல்லை, நான் அடுத்தது என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, அப்படிலாம் நீ சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணார். என்னோட ரொம்ப லோவஸ்ட் பீரியடில் ஆதான் மீடியா வந்து கூட இருந்திருக்கு. அதுவுமே பிரபு சார் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. அது இந்த ஆதான்லேயே நடந்திருக்கு. ஸோ எனக்கு ஆதான் வந்து எப்பவுமே ஸ்பெஷல் தான். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். எங்களை பற்றி நீங்கள் இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருத்தணி ஸ்பெஷல் ஏன்னு கேட்டீங்க, அதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொன்னீங்க. ஏன் அடிக்கடி போறீங்க? ஸ்பெஷல் தான், இங்கிருந்தே நீங்க முருகனை கும்பிடலாமே, அடிக்கடி திருத்தணி ஓடிடுறீங்க, எப்ப பாரு திருத்தணி. திருத்தணிக்கு யாராவது போயிட்டு வந்தாலே அவங்களை அங்க பார்த்தனே அப்படின்னு சொல்ற அளவுக்கு திருத்தணி போறீங்க, அது ஏன்? ஃபர்ஸ்ட் போக ஆரம்பிச்சேங்க. அதுக்கப்புறம் அவங்க சதீஷ் குருக்கள்னு இருக்காரு, அவர்கிட்ட நான் கேட்டேன். நான் 2வது வாட்டி போகும்போது, ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது எனக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது. அது நிறைய பேர் நம்ப மாட்டுறாங்க. நான் ஏதோ வந்து அதுதான் கீழே சில கமெண்ட்ஸ் கூட வந்தது நெகட்டிவாக. அப்படி பார்த்தா முருகன் கிட்ட போயிட்டாலே சரியாயிடுமே அப்படின்னு. சரி, உங்களோட கொடுப்பனைன்னு ஒன்று இருக்குது. நான் கூட என்னோட ஃப்ரெண்டு சர்வேஷ் இருக்காரு, அவர் ஒரு அஸ்ட்ராலஜர் தான், அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன், சார் எனக்கு வந்து நிறைய மிராக்கிள்ஸ் நடக்குது, நிறைய அற்புதங்கள் வந்து முருகர் செய்கிறாரு, ஏன் அது சில பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது, உணர மாட்டேங்குதுன்னா அவர் சொன்னார், அவங்களோட எதிர்பார்ப்பு வேற, உன்னோட எதிர்பார்ப்பு வேற. நீ குழந்தை மாதிரி நடந்துக்கிற அவர்கிட்ட, எனக்கு இது ஆயிடுச்சு, இப்படி இருக்கு, அந்த மாதிரி இருக்குன்னு. அந்த மனசு எல்லாருக்கும் வரணுன்றது வந்து நீதி கிடையாதுல்ல அப்படின்னு சொன்னார். நான் அங்கே போகும்போது இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கை ஃபுல்லாக எனக்கு வந்து ஒரு மாதிரி நிறைய தழும்பெல்லாம் இருந்தது, இந்த சைடு ஃபுல்லாக. நான் திருத்தணிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது உப்பு மிளகு சுற்றி போட்டுட்டு வந்துட்டு 2வது வாட்டி போனேன். அந்த ஒரு 1 month ஆஃப் கேப்லேயே வந்து எனக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. 2வது வாட்டி வந்து அவருக்கு வந்து உங்களுக்கு நான் வந்து எதனா பண்ணணுமா, எனக்கு இதெல்லாம் சரிப்படுத்தி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்காகவும் ஒரு நன்றி கடனுக்காகவும் தான் 2வது வாட்டி போனேன். அப்போ உங்கள் சதீஷ் குருக்கள் கிட்டே கேட்டேன். அவர் சொன்னார் 7 செவ்வாய்க்கிழமை வந்து அடுத்தடுத்த வாரம் வர முடியுமான்னு. ஸோ நான் சென்னையிலேருந்து திருத்தணி ட்ராவல் பண்ணோம். ஸோ அது வந்து எனக்கு கரெக்டாக இருக்காது. நான் சொன்னேன் அது 7 பௌர்ணமியாக நானே கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன் 7 பௌர்ணமிக்குன்னு. அப்புறம் என்ன ஆகிப்போச்சு, அந்த 7 பௌர்ணமி முடிஞ்ச பிறகும் எனக்கு வந்து இந்த பௌர்ணமி வந்தால் இங்கே சென்னையிலேயே இந்த கால் இங்கே சென்னையிலேயே இருக்காது. அங்கே போயிட்டேன், திருத்தணிக்கு போயிட்டேன். ஸோ அது ஒரு ஹேபிட்டாகவே எனக்கு மாறிடுச்சு. இன்னொன்று, இந்த பௌர்ணமியை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க, லைக்
அந்த சந்திரன் வெளிச்சத்துல முருகரை பார்த்துட்டு நீங்க சேவிச்சுட்டு வர்றது அது நிறைய பாசிட்டிவ் வைப் வந்து கொடுக்கும். ஸோ திருத்தணிக்கு நீங்க கேட்குறீங்கல்ல, லைக் ஏன் வந்து அங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு, எனக்கு நிறைய பாசிட்டிவ் வைப் கிடைக்கிறது. அப்புறம் இன்னொன்று, ஒரு நிலையான ஒரு மைண்ட் எப்பவுமே என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கு. என்ன கஷ்டம் வந்தாலும் சரிடா, நாளைக்கு காலைல சூரியன் உதிச்சிடும், இந்த மைண்ட் செட் எனக்கு. நம்ம கூட முருகர் இருக்காரு எப்படியோ அப்படின்னு நினைச்சுக்கிறேன். அதுதான். திருத்தணி கோவில் என்ன ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, சூரசம்ஹாரம் நடக்காது. ஆமா, சண்டை பிரச்சனை இது எதுவுமே திருத்தணி போனா நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திருச்செந்தூரும் ரொம்ப ஸ்பெஷல் தான். திருச்செந்தூருக்கு இப்ப மக்கள் படையெடுத்து போறது நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பௌர்ணமிக்கு அங்க கூட்டம் இருக்கு. ஆனா நீங்க அந்த மாதிரி திருச்செந்தூர் எதர்ச்சியா போய் அன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நடந்த மிராக்கல்னு ஏதாவது இருக்கா? இல்ல, இப்ப ரீசெண்டா நான் போனேன். ஐ திங்க் அந்த சித்திரை மாசத்துல வந்து போனேன். சித்ரா பௌர்ணமிக்கு வந்து திருச்செந்தூர்ல தான் இருந்தேன். அங்க எனக்கு குருக்கள் தெரியுன்றதுனால நான் போயிட்டேன். அவர் லாஸ்ட் மினிட்ல என்ன சொன்னாரு, இல்லம்மா பயங்கர கூட்டம். ஆனா நானே எதிர்பார்க்கலங்க அப்படி ஒரு கூட்டத்தை. நான் திருச்செந்தூர்லாம் போயிருக்கேன். ஆனா மக்கள் வந்து நிக்க இப்படி இடையில்லாத அளவுக்கு கூட்டமா இருக்கு. கடல்லையே கூட்டம். அந்த மாதிரி நான் ஒரு நிமிஷம் வந்து முருகா அப்படின்னு மனசுல வேண்டிக்கிட்டேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எல்லாருமே கேட்டாங்க, சித்ரா பௌர்ணமியில எப்படி நீ சேவிச்சிட்டியா? அந்த டைம்னு இருக்கு. நீங்க உங்களுக்கு ஹோரையெல்லாம் தெரியுமா? அன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை நான் சேவிச்சது பாத்தீங்கன்னா செவ்வாய் ஹோரையில, அதுவுமே முழு நாள் பௌர்ணமியில எல்லாமே சேர்ந்து வந்தது. நான் உடனே வந்து முருகர்கிட்ட போயிட்டு, நான் யூஸ்வலா இந்த முருகர்கிட்ட போனனாலே நான் ஏன் அழுவுறேனே எனக்கு தெரியாது. யாருன்னா எனக்கு பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்கன்னா இந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஆக்சுவலா கஷ்டம் நான் எப்ப போனாலும் என்ன அறியாமே நான் அழுதுருவேன். ஆனந்த கண்ணீர். ஆமா, எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஹேபிட் எனக்கு அவரை பார்த்தோன்னே கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் அவர் முன்னாடி நிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவ்வளோ கூட்டமும் வந்து அரோஹரான்னு சொல்லிட்டு இருக்கும் போது நான் வந்து எனக்கு ஒரு நிமிஷம், இப்படி ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்குதே, அந்த கொடுப்பனை இருக்கே அப்படின்னு. அதுக்கு எவ்வளோ என்ன பண்ணியிருக்கோம், லைக் இந்த ஜென்மத்துல எந்த புண்ணியமும் பண்ணோமா அப்படின்னு எனக்கு தெரிய மாட்டேங்கிறது. பட் ஸ்டில் திருச்செந்தூர் போயிட்டு அவரை பார்த்துட்டு வெளியில வந்து அப்புறம் அந்த மக்கள் கூட்டத்தை பார்க்கறதே ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்னு நான் சொல்லிக்க விரும்புறேன், எல்லாரும் ஒரே நாள்லயும் போறாங்க. அந்த ஒரு நாள்ல போய் நம்ம முருகனை பார்த்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா என்னைக்கு போனாலும் முருகர் உங்களை பார்க்கணும் அப்படின்ற விஷயத்த அவங்க மறந்துட்டாங்க. ஆமா, ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, உடனே போயிடணும், நிலா வெளிச்சத்தை பார்க்கணுன்றது உண்மைதான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா வந்து நிலாவோட அந்த வைப்ரேஷன் இருக்கு. அப்போ வந்து நம்ம பௌர்ணமி அன்னைக்கு முழு உச்சத்துல இருப்பாரு. அதை நம்ம வந்து நம்ம நல்லபடியா ஒரு தியானத்துல அதை ஏத்துக்கிட்டு சேவிக்கிறது, எந்த தெய்வத்தையும் சேவிக்கிறதுன்றது நல்ல விஷயம்தான். ஆனா அது ஒரே நாள்ல அன்னைக்கு மட்டும் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிடுமா? முடியாது. ஒரே நாள்ல எனக்கு வந்து நான் ஒரே நாள்ல அந்த நான்வெஜ்ஜை விட்டுட்டேன், அடுத்த நாள் நான் நான்வெஜ் சாப்பிட்றேன் அப்படின்ற கதை மாதிரி ஆயிடும். ஸோ இது மாலை போடுற சொல்லுவாங்களோ, 48 நாள் மாலை போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பழைய ஹேபிட்டுக்கு போயிடுவாங்க, ஸ்மோக் பண்ணுவாங்க, தண்ணி அடிப்பாங்க, இதெல்லாம் பண்ணி அப்படிலாம் இருக்கக்கூடாது. லைக் ஒரு நாள், அந்த நாள் மட்டும் இல்லை, எந்நாளுமே நீங்கள் போகலாம், நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வரலாம். எனக்கு அன்னைக்கு வாய்ப்பு இருந்ததுனால போனேன். சில பேர் வந்து இல்லை நான் வந்து பௌர்ணமியில மட்டும்தான் போவேன், லைக் அப்படி போனீங்கன்னா அது எப்படி கரெக்டா இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் நினைச்சேன், முருகரை பார்த்து கேட்டேன், முருகா இவ்வளோ பக்தர்களுக்கும் நீங்க அருள் புரியணுமே அப்படின்னு ஆயிடுவீங்களே அப்படின்னு யோசிச்சேன். பட் எல்லா நாளுமே போங்க. எப்போ இது இன்னொன்னு, நிறைய பேர் நினைப்பாங்க இன்னைக்கு கறி நாள், இன்னைக்கு வந்து நாள் நல்லா இல்லை, அப்படி கிடையாது. முருகன் கிட்ட என்னாலுமே நீங்க போகணும். இன்னொன்னு, யாரும் இல்லாத போகும்போது அவர் வந்து இன்னமும் கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் நிறைய இருக்கும். சில நேரத்துல நான் நினைப்பேன், இந்த புதன்கிழமை, வியாழக்கிழமை, அப்புறம் திங்கக்கிழமை இதெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டம் வந்து கோவில்ல நிறைய இருக்காது. அப்போ நம்மளுக்கு உட்கார்றதுக்கான நேரமும் வேண்டுதலும் தியானம் பண்றதுக்கான நேரமும் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ எல்லா நாளுமே நன்னாள் தான், நம்ம நினைக்கிறது தான் மனசுல. நிறைய நீங்க முருகர் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்களா? இந்த ஒரு கோவில் ரொம்ப சீக்ரெட்டான கோவில், ஆனா எனக்கு நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு, நீங்களும் போங்க உங்களுக்கு மிராக்கிள்ஸ் நடக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு கோவில் இருக்கா? இப்போ நேத்திக்கு போயிட்டு வந்தேங்க திருவண்ணாமலைக்கு. ஆக்சுவலா எனக்கு நிறைய பேர் வந்து பௌர்ணமிக்கு வந்து திருவண்ணாமலை நடக்கிறது வந்து இது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அமாவாசையில போறதுமே ரொம்ப நல்லது.
ஏன்னா நீங்க மலை மேல, அதாவது சந்திரன் வந்து திருப்பதிக்கெல்லாம் போகணும்னு சொல்லுவாங்க, மலையில ஏறணும்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா அந்த நிலாவோட அந்த வெளிச்சத்தை வந்து கிட்ட போக போக நம்ம தேகத்து மேல படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப திருவண்ணாமலையில பௌர்ணமிக்குமே கீழே கிரிவலம்லாம் போறாங்க, நல்லதுதான். அமாவாசைக்கு போறது கூடுதலான நல்லதும் கூட. எனக்கு ஒருத்தவங்க பெரியவங்க சொன்னாங்க, அமாவாசைக்கு போனீங்கன்னா ரொம்ப நல்லது. எனக்கு நிறைய பேர் வந்து அதை தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் அமாவாசை கிரிவலம்னு வருவாங்க திருவண்ணாமலையில. நான் இந்த வாட்டி போயிட்டு வந்தோடனே யூஸ்வலாக சென்னைக்கு போகிறதுக்கு ரூட்டை எடுத்துட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வடக்கு வீதி சுப்பிரமணிய சுவாமி கோவில்னு இருந்தது, முருகரோட சன்னதி தான். நான் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு சரி போயிட்டு வந்துடலாம், ஒரு 6-6:30 மணி ஆயிடுச்சு, போயிட்டு வந்துடலான்னு பார்த்தா அந்த சுவாமி அவ்வளோ அற்புதமாக இருக்கார். முருகர் 6 முகத்தோட அவங்க வள்ளி தேவயானையோட இருக்காங்க. ரொம்ப சின்ன கோவில் தான், ரொம்ப பெரிய கோவில் இல்லை, ஆனால் ஆதி கோவில், முருகரோட ஆதி கோவில் திருவண்ணாமலையில். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த கோவிலில் இன்னொன்று ரொம்ப பிரசித்தி பெற்றது என்னன்னா, உப்பு வந்து அந்த கோவிலுக்கு வந்து சேர்க்கிறாங்க, உப்பு மிளகும். அது செல்வத்துக்கும் சேர்க்குறாங்க. அதாவது என்னன்னா, நான் பிஸ்னஸ் பண்ணுறோம், தொழில் நல்லா பண்றோம், அதுல வந்து எந்த லாப நஷ்டம் வந்தாலுமே அது மீண்டு திரும்பி ஒரு நிலையா போகணும். அப்புறம் தேகத்துல எதனாச்சும் பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக அந்த உப்பு மிளகு வந்து இது பண்றாங்க. அந்த பலிபீடம் வந்து யூஸ்வலா ரொம்ப ஹைட்டா இருக்கும் நிறைய முருகன் கோவில்ல பாத்தீங்கன்னா. இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா பலிபீடம் வந்து ரொம்ப சின்னதா இருந்தது. எனக்கு அதுவே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இன்னொன்னு அந்த முருகர் பார்க்க ரொம்ப அழகா இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து யூடியூப்ல கூகுளெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அப்போ தெரியாது, ரொம்ப பழமையான கோவில்னு தெரியாது. அப்புறம் அங்கே இருக்க குருக்கள் கிட்ட வெளியில் வந்த பிறகு கேட்டேன். அருணகிரிநாதர் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகள் பழமையான ஆதி மூலவர் அவர். இன்னொன்று எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு தெய்வங்கள் வந்து மூலவராக இருப்பாங்க. இங்கே திருவண்ணாமலையில் வந்து இவரே மூலவராக இருக்காரு. அந்த கோவில் போயிட்டு ஆக்சுவலாக நான் வந்து சுவாமியை அண்ணாமலையாரை பார்த்துட்டு வந்து ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்துட்டு இருந்தேன் நான். ஏன்னா எனக்கு அடுத்தடுத்து நான் பிஸ்னஸ் பண்ணுறதுனால எனக்கு இதே மைண்டில் ஓடிட்டே இருந்தது. அங்கே வந்தோன்னே எனக்கு முருகர் வந்து நீ வேற என்ன புதுசாக கேட்ட போற, என்னை உட்காந்து நீ நல்லபடியாக பாரு அப்படின்னு. நான் அதான் நினச்சேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 13 இயர்ஸாக திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன், 13 வருஷமா. ஆனால் ஒரு நாள் கூட இந்த கோவிலை பார்க்கணுன்னு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது இல்லை. இன்னைக்கு அழைச்சிருக்காரு அப்படின்னா மேபி ஆக்சுவலாக நேற்றுக்கு போனேன், இன்னைக்கு வந்து உங்கள் இன்டர்வியூ இருந்தது. நான் நினச்சிட்டே இருந்தேன் தமிழ்கிட்ட என்ன நம்ம புதுசாக சொல்ல போகிறோம், நம்ம இதுதானே சொல்லுவோம், இங்கே போயிட்டு வந்தோம் அங்கே போயிட்டு வந்தோம்னு. அப்புறமா தான் தோணுச்சு ஓகே இந்த கோவில் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு. யாரெல்லாம் திருவண்ணாமலை போகிறீங்களோ அப்போ வந்து அங்கே கண்டிப்பாக போயிட்டு வாங்க. வடக்கு முகம் பார்த்து அவர் இருக்காரு. யூஸ்வலாக குபேரருக்கு சொல்லுவாங்கல்ல வடக்கு முகம் பார்த்துருக்காருன்னு, அவர் வடக்கு முகம் பார்த்துருக்காரு. ரொம்ப பிரசித்தியாக இருந்தது. இன்னொன்று நம்ம இங்கே பார்த்தோன்னா முருகர் சன்னதியை பார்த்தோன்னா பின்னாடி மலை அற்புதமாக தெரியுது, ரொம்ப நல்லா இருந்தது. அதோட வைப்ரேஷனே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ யாரெல்லாம் திருவண்ணாமலைக்கு போகிறீங்களோ கண்டிப்பாக அங்கே போங்கன்னு சொல்வேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான பாசிட்டிவ் வைப்ஸை நிறைய மக்களுக்கு கொடுக்கணும், அது மூலயமா அவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதன் ஆன்மீகம் சார்பாக வேண்டிக்கிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ தமிழ்.